வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேர்ஸ்கி துனியா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ், we all are doing good. ஆஃப்டர் ரமதான் எங்களோட டேஸ் எப்படி போகுதுன்னு தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னுடைய ட்ராவல் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த vlog ரமதான் முடிஞ்சு 3rd டே எடுத்த வீடியோ. ரம்ஜானில் நைட்லாம் தூங்காமல் மார்னிங் லேட்டாக இருந்துச்சு. இப்போயும் நைட்டு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது, மார்னிங் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அன்றைக்கி ஒரு 9:50 போலவே ஆகிடுச்சு. நான் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டமக்கில் வாட்டர் இன்டேக் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் எல்லாருமே மார்னிங் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு 1 glass ஆஃப் வாட்டர் இல்லாட்டி 1 mug ஆஃப் வாட்டர் உங்கள்கிட்ட எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஃபஸ்ட்டு இன்டேக் பண்ணிக்கோங்க. அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டோ ஒரு எனிதிங் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். ஸோ அன்றைக்கி நான் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணேன். ஸோ நம்ம வீட்டில் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா பட்டர் ப்ரெட்டு தான். ஸோ இது சைல்டுஹுட்லேருந்தே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லுவேன். ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணி அது சாயில் லைட்டாக டிப் பண்ணி சாப்பிடுவேன். டீ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சின்ன வயசுலாம் டீ குடித்ததே இல்லை. இந்தமாதிரி டிப் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப பட்டும் படாமல் அதை டிப் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ அடுத்த வேலை என்ன, நம்ம ஈது பிடிச்சிட்டோம், அவ்வளோ துணி இருக்கோமே, 3 நாளைக்கும் புது ட்ரெஸ்ஸாக மாற்றி போட்டு அபாயா அதுக்கு ஹிஜாப்னு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு துணி நியூ ட்ரெஸ்லாம் மம்மி வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதை நான் காய வச்சு எடுத்துட்டேன். அபாயா வாஷ் பண்ணிங்கன்னா எப்போதுமே வெயிலில் போடாதீங்க. நான் வெயிலில் போடவே மாட்டேன். அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வீட்டிலே தான் காய வச்சு எடுத்துப்பேன். ஏன்னா அந்த கலர் நம்மளுக்கு ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும், ஒரு கிளாத் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். ஸோ புதுசு வேறையாக நம்ம விட்டுருவோமா, அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுருப்போம். இந்த வெள்ளம் பார்த்துட்டு இருக்கக்குள்ளே ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னடா இந்த டைமில் ஆஃபீஸில் இருப்பாங்களே, கால் பண்ணுறாங்களேன்னு நானும் அட்டன் பண்ணேன். பார்த்தா இன்றைக்கி லீவுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா மஸ்கட்டில், துபாயில், பஹ்ரைன் இந்த மாதிரி நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்றைக்கி ரொம்ப ஹெவியான ரெயின், ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் லீவ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு நாங்கள் மும்பையில் இருந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. துபாயில் அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. ஏன்னா மும்பையில் மழை பெஞ்சாலே, கொஞ்சமாக மழை பெஞ்சாலே அது ரொம்ப மழை பெஞ்ச மாதிரி டக்குன்னு தண்ணி நம்பிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த துபாயில் உள்ள வீடியோ என்னோடய காலேஜ் மேட் தான் போட்டிருந்தாங்க ஸ்டேட்டஸ். அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. ஹஸ்பண்ட்டு பேசி முடிச்சுட்டு ஹாலுக்கு பார்த்தா என்னோட டாக்டர் விளையாண்டிட்டு இருந்தாங்க. கூடவே கொஞ்சம் நேரம் நான் அவளை விளையாட வச்சுட்டு அடுத்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னே இந்த சேர் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த சேர் 4-in-1. ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ட்ராலி மாதிரி உட்கார வச்சியும் விளையாட வச்சுக்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி உட்கார வச்சு தான் விளையாடப்போம். சாப்பாடு கொடுக்கறதுக்காக அதோட எக்ஸ்டென்ஷனை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுப்பேன். நான் சேர்லேயோ இல்லை சோஃபாலேயோ உட்காந்துப்பேன், அவளை இதை உட்காரிச்சு சாப்பாடு கொடுப்பேன். சம் ஆஃப் டைம் அதுலேயே வச்சு அதில் முன்னாடி ட்ரே மாதிரி இருக்கும், அதில் இந்த மாதிரி பொரி அந்த மாதிரி ரைஸ் எதாவது குக் பண்ணி கொஞ்சமாக கொடுத்தா அவளே சாப்பிட்டோம் அப்படின்னு சம்டைம் கொடுப்பேன். அவளுக்கு ஹை சேரில் உட்கார்றது, மெயினாக அந்த கீழே ட்ராலி மாதிரி உட்கார வைக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மூமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, ஒரு மாதிரியாக விளையாடுற மாதிரி, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் அப்படி தான் உட்கார வச்சுக்கிறது. சாப்பாடு கொடுக்குற டைமில் மட்டும் தான் நான் இப்படி பண்ணிப்போம். நீங்கள் யாராவது இதை பார்த்துட்டு வாங்கணும்னு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது நல்லா சேஃபாக தான் இருக்குது. பட் ஏஜ் லிமிட் இருக்கும். எவ்வளோ ஏஜ் பேபிஸ் இல்லாட்டி எவ்வளோ கேஜி பேபிஸ் இருக்குது உட்கார வைக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லாட்டி ஃப்ரூட்ஸோட ஸ்மூத்தி மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறது. இப்போல்லாம் சாப்பாடு கொடுத்தா ரொம்ப வேணாம் அப்படின்னு கையாட்டி தள்ளி விட்டுருவாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கையாட்டி தள்ளி விட்டுருவா. அவளுக்கு பிடிக்கலன்னா ஸ்வீட் அவளுக்கு அவ்வளோ பிடிக்காது, கொஞ்சம் ஸ்பைசஸாக இருந்தால் நல்லா சாப்பிட்ருவா. பட் எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்ருவா. வேணும்னு வேஸ்ட்லாம் பண்ண மாட்டா. சாப்பாடு கொடுத்துட்டு அவளுக்கு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூக்கம் வந்ததுனால தூங்க வச்சேன். எல்லா டேஸெல்லாம் தூங்க மாட்டா. விளையாடணும், அங்கே எங்கேயும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் உட்காரப்போ அங்கே எங்கேயும் போயிட்டு எதாவது இப்போ விளையாண்டுட்டு இருப்பாள். அன்றைக்கி கொஞ்சம் தூக்கம் வந்ததுனால தூங்க வச்சுட்டு அடுத்த என் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டேன். கிரெடல் என்னோட தம்பி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தான். என்னோட டாட்டர் பார்ன் ஆன டைமில் 5th டே சம்திங் இருக்கும். அன்றைக்கி சர்ப்ரைஸாக போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க.
இதை நீங்கள் வந்து ஸ்விங் பண்ணாமல் ஆடாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குனாலும் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை இந்தமாரி பிள்ளைங்களுக்கு ஆட்டி விடனாலும் அந்த இதை லூஸ் பண்ணி விட்டுட்டு ஆட்டி விட்டாலும் ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு செக்யூராகவும் இருக்கும். சப்போஸ் சாஞ்சிருவாங்களே அப்படின்னு பயம் வந்தால் நம்ம அதை லாக் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் போட்டு தூங்கினா அவள் நல்லா தூங்குவா. மேலே நெட் கவர் பண்ணிட்டோன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அவளுக்கு. சின்ன வயசுலலாம் அப்படியே தூங்குவா, எந்திரிச்சா கூட தெரியாது. இப்போலாம் முழிப்பு வந்துட்டால் அதை பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு நின்றுடுறாங்க. எந்திரிச்சு நின்றுக்கிட்டே சவுண்டு வரும். அவங்க தூங்கினதுக்கப்புறம் வீட்லேயே ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்காக பவுட்ரு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஆரஞ்சோட ஸ்கின் அண்ட் லெமனோட ஸ்கின்லாம் கொஞ்சம் காய வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்த மதியம் சாப்பாடு வேலை தான் அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ கொஞ்சம் நிறையா மேக் பண்ணி வச்சுட்டோம் பல்காக. அது அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வரைக்கும் ஓடிடுச்சு, முடிஞ்சிருச்சு. சரி ரீஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சி உட்கார வச்சு அவள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் பாப்பா. அவளை உட்கார வச்சு இஞ்சியும் பூண்டு உரிச்சு கொடு நம்ம உட்கார வச்சு உரிச்சு வாங்கிட்டாங்க. So cute, Kishanu. Izu. ரமதான் முடிஞ்சு எவ்வளோ தான் நம்மளுக்கு பிடிச்சது செஞ்சாலும் சரி, வாங்கினாலும் சரி, சாப்பிட்றதுக்கே முடியல. ஏன்னா 30 டேஸ் நம்ம ஃபாஸ்டிங்காக இருந்தோம். ரெண்டாவது டைமிங் டோட்டலாகவே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ சடனாக எல்லாமே சாப்பிட்றதுனால 3 டைம்ஸும் சுத்தமாக முடியல, இறங்க மாட்டேங்குது. இப்போ 2 சப்பாத்தி சாப்பிட்றோம்னா அந்த இடத்துல 1 சப்பாத்தி இல்லாட்டி பாதி சப்பாத்தியே போதும், அந்த அளவுக்கு தோணுது. செகண்ட் மெயின் திங் என்னென்னா, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சாப்பாடுலாம் இறங்கல. வெறும் தண்ணி கொடுத்தாலே போதும், தண்ணியை வச்சே வயிறு நம்பிரும் போல். அந்த அளவுக்கு தண்ணி மட்டும்தான் கேட்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. மம்மிக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா, சாப்பாடு ஆக்கிக்கிட்டே அப்படியே டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. இப்போ மாவு அரைக்கிற வேலை இருந்தால் அதையும் சைட் பை சைடு பார்த்துருவாங்க. ஜாமான் கழுவுற வேலை இருந்தால் அதையும் பண்ணிடுவாங்க. பட் அந்த அளவுக்கு ஸ்பீட்லாம் எனக்கு வராது. நான் வேலை பார்ப்பேன் நல்லா, பட் அந்த அளவுக்கு ஸ்பீட்லாம் வரவே வராது. அந்த அளவுக்கு ஸ்பீடு வரணும்னு நானும் ட்ரை பண்ணுவேன். அன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சில் என்ன இருந்துச்சுன்னா, வெஜ் புலாவ் பண்ணி பீஃப் கிரேவி பண்ணியிருந்தேன் அண்ட் ரைத்தா பண்ணியிருந்தோம் அண்ட் மாங்காய் பச்சடி. ஸோ இதான் பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட்டாக வந்துச்சு. நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து துணிலாம் காஞ்சிருச்சு. சரி காஞ்ச துணியை மடித்து வச்சுருவோம், இல்லாட்டி அப்படியே இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மோஸ்ட்லி இந்த துணி மடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தெரியும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சமாக இருந்தால் மடிச்சிடுவேன். கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது துணி மடிக்கிறதுக்கே. இது இந்த குட்டி சுடிதார் யாருக்குன்னா என்னோடய குட்டி பிரின்சஸ்க்காக தான். மம்மி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ரம்ஜானில் மாற்றி மாற்றி தராவிக்கு போட்டுட்டு போகலாம், அவங்களுக்கும் மம்மிக்கும் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டன் மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. மாஷா அல்லாஹ் அன்றைக்கி போட்டு அன்றைக்கி கண்ணே பட்டுரும் போல் அந்த அழகு க்யூட்டாக அதை போட்டு ஸ்கார்ஃப் போட்டு விட்டு தொழுவைக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். எல்லோரும் கேட்டாங்க, இந்த குட்டிக்கு குட்டியான சுடிதார் போட்டு அழைச்சிட்டு வந்திருக்கீங்களான்னு. ஸோ மாஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு இருந்தாங்க. அபாயாவும் காஞ்சிடுச்சு, அதையும் மடித்து வச்சாச்சு. எல்லா துணியும் மடித்து வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். ஆனால் எனக்கே தெரில நான் எப்போ தூங்கினேன்னு. தூங்கிட்டேன். மோஸ்ட்லி நான் ஆஃப்டர்நூன் தூங்கவே மாட்டேன். அப்போ தான் எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த ஒர்க்கு, நான் எம்ப்ராய்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், இது எனக்கு எதாவது பர்சனல் ஒர்க்காக இருந்தாலும் நான் அப்போ தான் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி எனக்கே தெரியாமல் தூங்கிட்டேன். அந்த கேப்பில் வந்து மம்மி வந்து சாய் வச்சுட்டாங்க. நான் எந்திரிச்சு அசர் தொழுதுட்டு அவங்களுக்கு சாய் ஊற்றி கொடுத்தேன். எங்கள் வீட்டில் ஜஸ்ட் 2 பேர் தான் சாய் குடிக்கிறாள். மம்மியும் தம்பி மட்டும் தான் குடிப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த விலாக் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? இந்த விலாக் வந்து ஆஃப்டர் ரமதான் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஈத் டே எங்களுக்கு எப்படி போச்சு, என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு ரமதான் டேஸோட விலாகும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ விலாக் வீடியோஸ் மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் ஜஸ்ட் ஷயாஸ்கி துனியான்னு டைப் பண்ணி விசிட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ ஒவ்வொன்றா பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கூட இருக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.